நெல்லூர் நண்டு மசாலா. யூஷுவலாக நம்ம செய்கிற நண்டு ரெசிபியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடயும் அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கடல் நண்டு எடுத்திருக்கேன். பெரிய நண்டாக இருந்தால் ஒரு 4 கிடைக்கும். மீடியம் சைஸ் நண்டாக இருந்தால் ஒரு 5 கிடைக்கும். அதை நல்லா கழுவி வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை 2ஆக நறுக்கிக்கிறேன். அதாவது ஒரு நண்டை 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி, அப்புறம் தேவையான உப்பு. சின்ன ஜாராக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம மித்த மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு நண்டை தாளிக்கிற வரைக்கும் நண்டு தக்காளியிலே மேரினேட் ஆகிட்ருக்கோம். ஒரு பிஞ்ச் மஞ்சள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் இங்கே கம்மியாக சேர்க்குறேன். சின்ன பசங்களும் சாப்பிட்றதுனால நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸ் தேங்காயில் நான் 1/2 மூடி எடுத்துக்கிறேன். அதில் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது சூடானதும் நம்ம எடுத்து வச்ச வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அது லைட்டாக கலர் மாறுற சமயத்தில் திருகி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். திருப்பி அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் உள்ளார சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி மேரினேட் பண்ணி வச்ச நண்டை உள்ளார சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நண்டை நல்லா பரட்டிக்கிறேன். ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கிளறி கொடுக்கணும். மசாலாலாம் லைட்டாக சுண்டி வரும்போது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வறுத்து வச்ச தேங்காய், மிளகாய், அதோட 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நண்டோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நண்டு வேகிற சமயத்தில் 4 முட்டையை அவிச்சு எடுத்துக்கிறேன். பாயில்டு எக்ஸை கட் பண்ணி நண்டோடு சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான். இந்த நெல்லூர் நண்டு மசாலாவுக்கு கார்னிஷ்க்கு கொத்தமல்லி கூட தேவையில்லை. வறுத்து அரைச்ச தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுதான் இந்த நெல்லூர் நண்டு மசாலாவுக்கு யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்குது. எனக்கு இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. நண்டை கட் பண்ணி கழுவுனதுலேருந்து கொதிக்க வச்சு இறக்குற வரைக்கும் 35 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் செஞ்சுருக்க குவான்டிட்டி 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஃபிஷ் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.